இந்த மனித உலகில் நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே மிகச்சரியாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவான். நான் வாழ்கிற காலம் பயனளிப்பவனாக வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதில் வரக்கூடாது என்கிறான் அல்லாஹ். சில காரியங்களை பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யன்ஃபஉன் நாஸ், அவரால் மற்றவர்கள் பயன்பெறுவார்கள், அவரே சிறந்தவர். நான் சிறந்தவன் எப்போது? என்னால் பல பேர் பயன் பெறுகிறார்கள் என்றால் நான் சிறந்தவன். ஒவ்வொருவர்களும் இந்த அடிப்படையை கவனத்தில் வைக்க வேண்டும். நான் எந்த வழியில் மற்றவர்களுக்கு பயனளிக்கிறேன்? நான் யாருக்கெல்லாம் பயனளித்தேன்? எப்படி பயனளிக்கிறேன்? ஒரு பயனாளியாக நான் இருக்க வேண்டும். என்னால் பல பேர் பயன்பெற வேண்டும். அதுதான் சிறந்த மனிதர்களின் அடையாளம். இறை அச்சம் உள்ளவர்கள் ஒரு பக்கம், இறை நேசர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இறை நேசர்களுக்கென்று சில அடையாளங்களை சொல்லுகிறான். நான் இறை நேசத்தை பெற்றவனா? ஒவ்வொருவர்களும் கவனிக்க வேண்டும். இந்த மண்ணில் வாழ்கிற போது, வாழ்ந்து முடிகிற போது இறை நேசம் பெறாமல் அவனை போய் சந்திப்பதில் என்ன அர்த்தமும் பொருத்தமும் இருக்க முடியும்? நான் என் ரப்பை சந்தித்தே தீர வேண்டும். அவன் நேசம் பெறாமலா? அவன் நெருக்கம் பெறாமலா? நான் அவனை சந்திக்கும் காலை அவன் நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அதற்கான அடையாளத்தை அல்லாஹ் சொன்னான். இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன், என் நேசர்கள் என் அச்சம் உடையவர்கள் என்றான். என்னை அஞ்சி வாழ்பவர்கள் என்றான். என் கட்டளைகளை மீறியவர்கள் இல்லை என்று சொன்னான். நான் தடுத்ததில் பாதம் தூக்கி வைக்க மாட்டார்கள் என்றான். தக்வா என்பதற்கு நிறைய பொருள். அதில் பிரதான பொருளை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெயர் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் அவர்கள்தான் தலைமை. அவர்கள் சொல்வார்கள், தக்வா என்ற அரபி சொல்லுக்கு அவன் ஏவல் அத்தனைக்கும் நீ வழிபட வேண்டும், அவன் தடுத்ததில் கால் வைக்க கூடாது. வலிமார்கள் யார்? இறை நேசர்கள் யார்? அல்லாவின் ஏவலில் சரியாக இருப்பார்கள், அவன் தடுத்ததில் கால் எடுத்து கூட வைக்க மாட்டார்கள். அது அவர்களின் அடையாளம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நான் தடுக்கப்பட்டதுக்குள்ளே நுழையக்கூடாது. அதுதான் அல்லாஹ் கொடுத்த டார்கெட். எதற்கு? என் நேசத்தை அடைவதற்கு. நான் எதை தடுத்தேனோ அங்கே வராதே, நின்று விடு. தடுக்கப்பட்டவைகளில் கால் வைத்தாயா அல்லாவின் நேசம் தடைபட்டு போகும். அவன் நேசம் தடைப்பட்டால் அதற்கு எப்படி நான் பொருள் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. மனிதனின் நேசத்திற்கு பிரியப்படுகிறோம், மனைவியின் பிரியம் கிடைக்க ஆசைப்படுகிறோம், பிள்ளைகள் நம்மை பிரியப்பட வேண்டுமே என்று நினைக்கிறோம், பல பேர்களின் நேசம் கிடைக்க துடிக்கிறோம். நேசத்திலெல்லாம் பெரிய நேசம் அல்லாவின் நேசம் இல்லையா? அவன் நேசம் கிடைப்பதற்கு எது தடையோ அதில் நான் கூடாது என்பதும் கவனம் அல்லவா? அவன் நேசத்தை தடை செய்யும் காரியம். நான் எதை தடுத்தேனோ அதற்குள் நீ வராதே, என் நேசம் கிடைக்கும். திருக்குர்ஆனிலேயே சொன்ன வார்த்தை, இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வின் நேசர்கள் அவன் தடுத்ததில் கால் வைக்க மாட்டார்கள். அவன் கட்டளை எதுவோ அதற்குள் முழுக்க நின்று வாழ்வார்கள். அவன் கட்டளையிலே நான் நிற்பதும் அவன் தடுத்ததை விட்டும் விலகுவதும் அவன் நேசம் எனக்கு கிடைத்ததன் அடையாளம். இரண்டாவது அல்லாஹ் சொன்னான், அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒன்றை நினைத்தும் பயப்பட மாட்டார்கள். திருக்குர்ஆன் சொல்லும், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் நேசர்கள்? யார் அல்லாஹ்வின் நேசர்கள்? லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு அச்சமே இருக்காது. எதை நினைத்தும் பயப்பட மாட்டார்கள். இன்றைக்கு பயம் வருகிறது, நாளைய பொருளை நினைத்து, அடுத்த காலத்தை நினைத்து, வியாதியை நினைத்து, எதிரிகளை நினைத்து, சூழ்நிலைகளை நினைத்து
வருங்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்ப்பேனோ, எப்படி தொழிலை வளமாக்குவேனோ, எப்படி என்னுடைய வியாபாரத்தை பலப்படுத்துவேனோ, நான் இது இல்லாமல் போய்விடுவேனோ, இந்த பயமே இறைநேசத்தை நான் பெறலன்னு அர்த்தம். இறைநேசத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். பயம் டேஞ்சர், பயப்படவே கூடாது. எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதும், வருங்காலத்தையும் இருக்கும் காலத்தை நினைத்து பயப்படுவதும், பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் பயப்படுகிற வாழ்க்கையாக்கி கொண்டோம். யாரையெல்லாமோ நினைத்து பயப்படுகிறோம். யாரை நினைத்து பயப்பட வேண்டிய இடம் நமக்கு இல்லை. பயம் நமக்கு கூடாது. திருக்குர்ஆன் சொல்லும், லா ஹௌஃபுன் அலைஹிம், பயப்படக்கூடாது, அவர்களுக்கு பயம் வராது. பயம் என்பது அல்லாஹ் சொன்னான், ஒல நபுலுவன்னக்கும் பிஷைய்யிம் மினல் ஹௌஃப், மனிதர்களை நாம் சோதிப்போம். மிகப்பெரிய நம்முடைய சோதனை பயத்தை கொடுத்து சோதிப்போம். அல்லாஹ்வின் சோதனை பயம். சில பேருக்கு பூச்சிக்களை பார்த்து மாத்திரமல்ல ஃபேன் விழுந்துருமா, பயம். பயம் வந்துச்சு, வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடும். வண்டியில் ஏறினா கீழே விழுந்துருவோமா, அவர் வண்டியில் ஏற மாட்டார். வாகனத்தில் போனால் ஏதாச்சும் நடந்து விடுமா, ஏற மாட்டார். பயம் கூடாது என்கிறான் அல்லாஹ். பயம் என் சோதனை என்றான். பயத்தை கொண்டு சோதிப்போம். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, அல்லாஹ் சோதிக்கின்ற சோதனைகளில் கொஞ்சம் கடுமையான சோதனை பயம் என்றார்கள். அல்லாஹ் ஒருத்தரை கொஞ்சம் கடுமையா சோதிக்க நினைப்பானா, அவர் மனசுல பயத்தை போட்டுருவான். டோட்டல் வாழ்க்கை எல்லாவற்றிலும் நிம்மதி இழந்து விடுவார். பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை அது அர்த்தமுள்ள வாழ்க்கை அல்ல, நிம்மதியான வாழ்க்கையும் அல்ல. என் நேசம் யாருக்கு கிடைக்குமோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். நேசம் கிடைக்க வேண்டுமா, அவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, தடுத்ததுல நிற்க மாட்டாங்க. நேசம் கிடைத்ததா பயப்பட மாட்டார்கள். அப்ப நேசம் கிடைக்கிறதுக்கு பாவத்தில் போய் நிற்க கூடாது, கிடைத்த பின்னால் பயம் வரக்கூடாது. எந்த ஒன்றையும் நினைத்து பயப்படக்கூடாது. ஒலாகும் யஹ்ஸனூன், ரெண்டாவது அதுல சொன்னான், கவலைப்பட மாட்டாங்க. கவலையே கிடையாது வாழ்க்கையில. வாழ்க்கையில கவலைப்படுறவங்க அல்லாஹ்வின் நேசர்கள் அல்ல. துன்யாவை நினைச்சு என்ன கவலைன்னு கேட்கிறேன். பெருமானார் சொல்வாங்க, உன் கவலையெல்லாம் அல்லாஹ்வாக, மார்க்கமாக, தீனாக, மறுமையாக ஆகட்டும், துன்யாவின் கவலைகளுக்கு அல்லாஹ்வே பொறுப்பெடுப்பான். கவலை ஒன்றுதான் நம்முடைய கவலை. என் மறுமை நல்லா இருக்க வேண்டும், சுவனத்திற்கு போக வேண்டும், அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டும், ரசூலின் நெருக்கம் கிடைக்க வேண்டும். அது குறித்து கவலை இருக்கலாம். இந்த உலகத்தில் எதை குறித்தும் கவலை வரக்கூடாது. உலக விஷயங்களில் கவலை உன் ஈமானின் பலகீனம் என்றார்கள். துன்யாவில் கவலைப்படுவதா, வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுவதா, வாழ்வாதாரை நினைத்து கவலைப்படுவதா? பயம் கூடாது, கவலையும் கூடாது. கவலையும் பயமும் என் நேசர்களுக்கு இல்லை. மதாயினை நோக்கி ஒரு படை, மதாயின் நகரத்தை நோக்கி ஒரு பெண்ணம்பெரிய படை அனுப்பப்படுகிறது. அந்த படையின் தளபதி ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபித்தோழர். நபித்தோழர்னு சொன்னா மிகப்பெரிய நபித்தோழர். அவங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட தோழர். அல்லாஹ்வின் நேசம் எப்படி அவரோடு இருந்தது, அவங்க கையேந்தினா கிடைச்சிடும். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு 4 பேர் துன்யாவில் தேவைப்படுது. கேட்டால் கிடைக்கணும். அல்லாஹ்ட்ட போய் அவங்க சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிடணும். அப்படி மனிதர்கள் தேவை. ஹஜ்ரத் சய்யிதுனா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட கேட்டா கொடுத்துருவான். அவர்களின் தலைமையில் ஒரு படை மதாயினை நோக்கி நதியை கடக்க வேண்டும். பிரம்மாண்டமான தஜ்லாவை கடந்து அந்த பக்கம் போகணும். நதியை கடந்தால்தான் அந்த பக்கம் போக முடியும். சாபாக்களுடைய வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது. எதிரிகள் முன்னக்கூடிய திட்டம் போட்டிருந்தாங்க. முன்னதாகவே அவங்க போட்ட திட்டம் என்ன தெரியுமா, இவங்க உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா இவங்க போகிற ஏரியா அந்த பக்கம், ரெண்டுக்கு மத்தியில் பெரிய ஆறு. இந்த ஆற்றில் கடப்பதற்கு பிரம்மாண்டமான பாலம்.
இந்த சஹாபிகளின் படை உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவு, அந்த பாலம் மொத்தத்தையும் தகர்த்தார்கள். அவங்க போர்லாம் செய்யல, நம்ம கூட போர் செய்வதற்கு பலம் இல்லை, பாலத்தை தகர்த்தார்கள், இடிச்சு நொறுக்கிட்டாங்க பாலம். இப்ப இந்த இருந்து அந்த பக்கம் போக முடியாது. அது சராசரி ஆறு அல்ல, கடலுக்கு சமமான ஆறு, கடலுக்கு சமம். கீழே இறங்குனா மேலே ஏற முடியாது, ஆழம் கண்ட ஆறு. பாலத்தை இடித்து தகர்த்தார்கள். இங்கிருந்து அந்த பக்கமாக போவதற்கு அவசரத்துக்காக படகுகளும் கப்பலும் இருந்தது. எல்லா படகையும் கப்பலையும் இங்கிருந்து கடத்தி விட்டார்கள். படகும் இல்லை, கப்பல்களும் இல்லை, போக முடியாது. பாலங்கள் உடைக்கப்பட்டது. சஹாபாக்களின் ஜமாத் அங்கே வந்து நிற்கிறார்கள். இங்கிருந்து அந்த பக்கம் பார்த்தால் எதிரிகளின் அந்த பகுதி எந்த ஒரு மகாந்தரமும் போவதற்கான வழியை வைத்து வைக்கவில்லை. பாலம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. கப்பல்களும் இன்னொரு பக்கம் போர்டுகளையும் அவர்கள் அந்த பக்கமாக கொண்டு நிறுத்திவிட்டார்கள். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், தோழர்களே எனக்கு பின்னால் வாருங்கள், பிஸ்மில்லா. ஒரு பார்வை ரப்பை நோக்கி பார்த்தார்கள். நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், கவலையும் பட மாட்டோம். இப்படி எல்லாம் ஆகி போச்சே, வாங்க நம்முடைய கட்டளை அங்க போகணும். பிஸ்மில்லான்னு குதிரையை தண்ணீரில் இறக்கினார்கள். இதெல்லாம் கற்பனை அல்ல, புராண கதைகள் அல்ல, சத்திய வரலாறுகள். உள்ளே இறங்கிய போது அந்த வாகனம் மேல நடக்குது, தண்ணிக்கு மேல். அத்தனை சஹாபிகளும் இறங்குகிறார்கள். இவர்கள் தண்ணீருக்கு மேல் இந்த வாகனம் தாவி போக, குதிரைகள், பாலம் இல்லை, கப்பல் இல்லை, போட் இல்லை, படகு இல்லை. அல்லாஹ்வின் நேசம் இருந்தது, பயம் இல்லை. அல்லாஹ்வின் நேசம் இருந்தது, பயம் இல்லை. இன்னைக்கு நமக்கு பயம் இருக்கிறது, நேசம் கிடைக்கல. அல்லாஹ்வின் நேசர்களாக வாழ வேண்டும், மறைய வேண்டும். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனாங்க, அதை பார்த்து பயம் எதிரிகளுக்கு வந்தது. விரைவாக நமது குறிக்கோள் நிறைவேறியது. ஹஜ்ரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி வலிமார்களின் பேரரசர். அவர்கள் பிறந்த காலம், வாழ்ந்த காலம், அதன் தொடரில் அல்லாஹ்வின் அச்சத்தோடு மாத்திரம் வாழ்ந்தவர்கள். பாவத்தை விட்டும் மிகப்பெரிய தூரம் பெற்றவர்கள். ஷைத்தானே தோற்று போனான் என்கிறார்கள். ஷைத்தானே தோற்று போனான். அவர்களை சருக வைக்க ஒரு கட்டம் வந்தபோது நீ ஷைத்தான் என்றார்கள். நான் மாநபியின் குடும்பம், நீ ஷைத்தான் என்கிறார்கள். ஷைத்தான் தோற்று போக காரணமானார்கள் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. இறைநேசர்களை நாம் பார்க்கிறோம், எப்படி அல்லாஹ்வின் அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். இன்னொரு பக்கம் பாவத்தை கண்டு மிகப்பெரிய தூரத்தை உண்டாக்கி கொண்டார்கள். கட்டளையில் முழுக்க கட்டுப்பட்டார்கள். அதற்கு மேலால் அச்சம் இல்லாமல், கவலை இல்லாமல் இந்த மண்ணை ஆளுகிற வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் நாட்டுக்கு மாத்திரம் ராஜாக்கள் அல்ல, மனித இதயங்களின் ராஜாக்கள் அல்லாஹ் உயர்த்தினான், வாழ வைத்தான். எனவே இறை நேசம் என்பது நமது வாழ்க்கையாக மலர வேண்டும். அந்த நேசத்தின் அடையாளமாக அவன் கட்டளையை முழுக்க எடுப்போம், அவன் தடுத்ததை முழுக்க ஒதுக்குவோம். அச்சமில்லாத, கவலை இல்லாத வாழ்க்கை, அவன் நேசம் கிடைத்தால் அல்லாஹ்வே கொடுப்பான். அதல்லவா வாழ்க்கை, அது அல்லவா நிம்மதி, அது அல்லவா மிகப்பெரிய ராஜ்யம். அந்த வாழ்க்கையை இழந்துட்டு நித்த நித்தம் கவலைப்பட்டு, நித்த நித்தம் பயந்து, எதையாவது ஒன்று மனசில் போட்டு உலட்டிக்கிட்டு, அது என்ன வாழ்க்கை? அசிங்கமான வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை, பலகீனமான வாழ்க்கை. பலமான வாழ்க்கை இறைநேசம் பெற்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிப்போம். உண்மை இறைநேசர்களில் நம்முடைய பேரையும் தக்க வைப்புகிற அந்த வாழ்க்கையை நாம் தொடருவோம். வாருங்கள், அல்லாஹ்வை நோக்கி, அவன் கட்டளைகளை நோக்கி விலகி விடுங்கள். அவன் தடுத்ததை விட்டோம். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் அன்பும் நேசமும் கிடைப்பதற்கு முழுக்க முழுக்க சரியான வாழ்க்கை, பல பேர்களுக்கு பயனளிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம். அதை நோக்கி நான் அழைக்கிறேன். அல்லாஹ் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக, நமது பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல்
உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.